படம் முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல முக்கியமான ஒரு படம். அதாவது சொல்லுக்கு முன் செயல் என்று வாழ்ந்து தன்னுடைய இனத்திற்காக, மண்ணுக்காக, மொழிக்காக தான் மட்டும் தியாகம் செய்யாமல் தன் குடும்பத்தோடு தியாகம் செய்த அந்த ஒப்பற்ற தலைவர், அந்த மாவீரர்களுடைய புகழை போற்றும் வகையில் தான் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இந்த இடைப்பட்ட அந்த 2 ஆண்டு 3 ஆண்டுகளில் எனக்கு நிச்சயமாக நடந்த மிக மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த படத்தை தேட்டரில் வெளியிடுறதுக்கான உரிமையை நான் தம்பி சுரேஷிகிட்ட கொடுத்தோம். அவர் இந்த படத்துக்கு வழக்கமாக அது மாதிரி படத்தை வெளியிட்டால் சர்வீஸ் சார்ஜ் 15% வாங்குவாங்க. அதெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த படத்துக்கான எல்லா செலவுகளையும் அவரே முன்னெடுத்து செய்கிறாரு. ஸோ எனக்கு என்னென்னா, இந்த படம் எடுத்ததோட நோக்கமே இதுக்கு சென்சார்லாம் வாங்கி நான் போராடினது இந்த படத்தை தமிழ்நாட்டு திரையரங்கத்தில் வெளியிடணும். அடுத்த தலைமுறை இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசு பையனுக்கெல்லாம் நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு இன அழிப்புங்கிறது இன்னைக்கு யாருக்குமே தெரியல. என் பிள்ளைக்கே தெரியலைன்னா அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி தெரியும்? அதனால் தமிழ்நாட்டு திரையரங்கத்தில் இதை வெளியிடணும்னு தான் ஏற்கனவே நான் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் கூட குளத்தூர் மணி எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி இந்த படம் தேட்டரிக்கலில் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழல், ஒரு அவலம் உருவாகிருக்கு. ஆகவே இந்த வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு உடனடியாக தயாரிப்பாளர் சங்கம், பெப்சி போன்ற அமைப்புகள், திரையரங்க உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எல்லாருமே ஒன்றிணைந்து இதற்கு ஒரு நல்ல தீர்வை எடுக்கணுங்கிற நோக்கத்தில் தான் வேல்முருகன் அண்ணன் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை நான் இது வரைக்கும் 6 படம் எடுத்திருக்கிறேன். நான் இது மாதிரிலாம் எதுவுமே கேட்டதில்லை, சொன்னதில்லை. ஆனால் இது நம்மளுடைய தமிழர்களுடைய இனத்தினுடைய வரலாறுகளை இது மாதிரியான விஷயங்களை ஆவணப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். அந்த இனத்தில் பிறந்தவன், இந்த மொழி சார்ந்த மக்களால் பிழைக்கிறவன், அந்த உணர்வில் நானும் வாழ்ந்த காலத்தில் என்னால் முடிஞ்சதை இந்த இனத்திற்காக நான் ஏதோ செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வில் தான் இதை நம்ம செஞ்சுருக்கோமே தவிர 100% இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிலாம் இல்லை. நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்போ பொருணை, கீழடி போன்ற நமது முன்னோர்களுடைய வரலாறுகளை இன்றைக்கு ஒன்றிய அரசு புறக்கணிக்கிற இந்த சூழலையும் கூட அறிவியல் ஆதாரங்கள் வேண்டுங்கிற சொல்லக்கூடிய நிலையில் இன்னைக்கு அருங்காட்சியகத்தை அமைச்சு நமது முன்னோர்களுடைய பாரம்பரியம், மொழியினுடைய வரலாறு, தொன்மை, தமிழர்களுடைய தொன்மையை, ஆரியர்களுக்கு முந்தைய தொன்மை, தமிழர்களுடைய தொன்மைங்கிறத முனைப்போடு செயல்படுத்தக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதுவும் நமது தொப்புள்கொடி உறவுகளாகிய இலங்கையில் நடந்த ஒரு மிகப்பெரும் இனப்படுகொலையில் பணியாற்றிய மருத்துவ பிரிவினுடைய மகத்துவமான ஒரு செயலைத்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்ல நினைக்கிறோம். அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த படத்தை எப்படி நாமெல்லாம் படிக்கும்போது காந்தி படத்தை ஒவ்வொரு தேட்டராக வெறும் 5 ரூபாய் 2 ரூபாய்க்கு போட்டு காட்டினாங்களோ அந்த மாதிரி இதை தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் அடுத்த தலைமுறை இளைஞர்கள், குழந்தைகள் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அதில் முதலீட்டாளர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தொகை போக மீத எந்த தொகை லாபத்தொகை வந்தாலும் அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய 114 அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு அதை நாங்கள் நிதியாக கொடுத்துறோம். அதனால் எங்களுக்கு இதில் பணங்கிறது ஒரு பொருட்டு இல்லை. தயவு கூர்ந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இது உடனடியாக தலையிட்டு இதற்கு ஒரு வழிமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறத துறை சார்ந்த அமைச்சருக்கு நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி.